Today's activity 12D CA. இன்னைக்கு ஆக்டிவிட்டி முனீஸ்வரன் அண்டு சஞ்சய். எந்த லெசன்பா? கணினி வலையமைப்பு ஒரு அறிமுகம். எத்தனாவது லெசனு? 10வது லெசன். சரி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கு நிறைய கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? அதை கணினி வலையமைப்பு மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு கார்டுமே ஒரு மானிட்டர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, ஃபர்ஸ்ட்டு என்னதுப்பா? கணினி வலையமைப்புனா என்ன? கணினி வலையமைப்புனா என்ன? இணைக்கப்பட்ட கணினிகளின் தொகுப்பு, அதுதான் கணினி வலையமைப்பு. சரி, அப்போ என்னென்னலாம் வளங்களை பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லுப்பா. ஃபைல் சர்வர், வெப் கேமரா, ஸ்பீக்கர், பிரிண்டர், ஜெட்ஸ், ஃபேக்ஸ், மோடம், டிஜிட்டல் ஆடியோ, டிஜிட்டல் வீடியோ, சாஃப்ட்வேர், ஸ்டோரேஜ், சர்வர். சரி, இதெல்லாம் பரிமாறப்படும் வளங்கள். சரி, அப்போ முனையம்னா என்ன? ஒரு கணினி. இப்போ வளையம்பில் இருக்கிற ஒரு கணினிக்கு பேர் முனையம். மூல முனையம்னா தரவுகளை அனுப்பும் கணினி. இலக்கு முனையம். சரி, அடுத்து நிகழ்நிலை சேவை வழங்குனர்கள் என்னென்னலாம் ஆன்லைனில் எதுலலாம் பண்ணுவீங்க? ஸ்னாப்டீலு, இந்தியா மார்ட், பிக் பாஸ்கெட், மேக் மை ட்ரிப். ஸோ இதெல்லாம் நிகழ்நிலை சேவை வழங்குனர்கள். சரி, தேடு பொறிகள்னா என்ன அர்த்தம்? நெட்டில் போய் நீ எதுலலாம் போய் சர்ச் பண்ணுவ? கூகுளில். எப்பயுமே நம்ம பண்ணுறது கூகுள். அது போக வேறு என்னென்னலாம் இருக்குது? பிங்கு, யாகு, பாய்டு, யாண்டெக்ஸு, ஏகோஷியா. சரி, கூகுள் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலர் சர்ச் என்ஜின். சரி, மைக்ரோசாஃப்டோடது எது? பிங். மைக்ரோசாஃப்ட்டுக்குரியது எது? பிங்கு. சரி, யாகுல எதெல்லாம் சர்ச் பண்ணலாம்? ஃபினான்ஸு, ஸ்போர்ட்ஸ். சரி, சைனாவில் லீடிங்கில் இருக்கக்கூடிய சர்ச் என்ஜின் எது? பைடு. ரஷ்யாவில் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எது? யாண்டெக்ஸ். சரி, எக்கோஷியா என்ன பண்ணுறாங்களா அவங்களுடைய ப்ராஃபிட்டை? பிளான்ட் ட்ரீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? செடிகளை நடுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு கணினி வலையமைப்புகளின் நன்மைகள். என்ன நன்மை கணினி இணைக்கிறதுனால? தகவல் பகிர்ந்துக்கலாம். சரி, வணிகத்தில் வலையமைப்பு என்னென்ன பாருங்க? G2B, G2G, G2C. இல்லை பீனா என்னது? பிஸ்னஸ், கன்சியூமர், ஜி கவர்மெண்ட். ஓகே, வீடுகளில் வலையமைப்பு. வீட்டிலே உட்காந்து என்னென்னலாம் பண்ணலாம்? இ பேங்கிங். பேங்க் ஒர்க்லாம் வீட்டிலே உட்காந்து பண்ணிடலாம். அதுக்கு பேர் இ பேங்கிங். படிக்கிறதுக்கு. சரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆன்லைனில் பொருள் வாங்கினா இ ஷாப்பிங். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் இ பிஸ்னஸ். அதே இது ட்ரேட் பண்ணால் இ காமர்ஸ். டெலிமெடிசன், மருத்துவம் சார்ந்து ஏதாவது பார்க்குறது. இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நிறைய பேர் ஆன்லைனில் மீட் பண்ணிக்கலாம். அடுத்தது சமூக பயன்பாடுகள். சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் வரும்? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக்ஸ், லிங்க்டின், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலகிராம். ஓகே, அடுத்தது சமூக வலையமைப்புகளில் உள்ள பொதுவான பண்புகள். உறுப்பினர் நிலை. முதல்ல உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும்? மெம்பர்ஷிப். உள்ளுக்குள்ளே ஏதாவது கூகுள் இதுனாலும் ஐடி ஓப்பன் பண்ணணும் இல்லையா? அதான் உறுப்பினர் நிலை. சரி, உறவு கட்டமைக்கப்படுது. வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ என்ன செய்யலாம்? கருத்து பகிர்வு செய்யலாம். அதனால உறவுகள் கட்டமைக்கப்படுது. சரி, சமூக வலையமைப்புகளின் பயன்கள். என்னென்ன பயன்கள் இருக்கு? ஒளிபரப்பு அறிவிப்புகளை ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம். அதனால வளருது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த லெசனில் நீ நிறையா கார்ட்ஸு போட்டிருக்க. வெரி குட். முடிச்சிட்டியா ஒர்க்கை? சரி, கிளாப் யுவர் செல்ஃப்.